நான் அதை செய்றேன் இதை செய்றேன், நான் டிவி கொடுக்கிறேன். எப்படி டிவி கொடுக்கிறாருங்கிற முதல்ல நீங்க பாத்துக்கிற மக்களை. ஒரு டிவியோட விலை அவர் சொல்றார் 2300 2500 இருக்கட்டும். இந்த டிவி இலவசம் உங்ககிட்ட கொடுத்துறார். ஒரு 3 லட்சம் டிவிங்கிறாரு, அப்புறம் ஒரு 5 லட்சம் ஒண்ணு கொடுக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது டிவி தான் இலவசம். நீங்களா கலைஞரோட உள்ளதை பத்தியா? ஆனா டிவி யாரோடைய பணம்? உங்களுடைய பணம். உங்களுடைய வரி பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட கேபிள் டிவி காசை வாங்கிக்கிறார். 100 ரூபா 120 ரூபா கொடு. ஆக யார் புத்திசாலி கொள்ளையடிப்பதில்? கலைஞர் அவர்கள், நீங்க கிடையாது மக்கள். ஏன்னா அவர் அப்படித்தான் ஏமாத்தி இன்னைக்கு வரைக்கும் பழகிட்டு இருந்தார். இந்த தேர்தல் நேரத்தில் வேணுமா கேபிள் டிவி இலவசம், திரும்ப ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு கேஸ் போட்டு நிறுத்திடுவார். அது வரைக்கும் சும்மா ஒரு 10 நாளை, அது கூட பொறுக்க மாட்டார். 10 நாளைக்கு விடுறாருன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் கலைஞருடைய வழிமத்திரம் ஒன் வே டிராபிக், ஒரு வழி பாதை தான், போகும் திரும்பாது. பணம் வந்துகிட்டே இருக்கு. இதை நான் சொல்லல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லியிருக்கார். கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். எனது கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். அப்படித்தான் அவர் போடுறார். இவர் சொல்றார், என்னுடைய ட்ரஸ்ட்ல இருந்து நான் கொடுத்தேன். யார் சொல்றார்? கலைஞர் சொல்றார். என்ன நீதான் பெரிய கொடை வள்ளல், நான் கொடை வள்ளல் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. என்னைய பார்த்து நான் கேட்கிறேன், எப்ப இருந்து கொடுத்தீங்க? நீங்க இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாள் 87 வயசு. ஒரு 60 வருஷமாக நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? கிடையாது. 2005க்கு அப்புறம் தான் நீங்களே பண்றீங்க. சன் டிவி பிரிச்ச உடனே பங்கு பிரிச்சு கொடுத்தோன்னு நான் கொடுக்கிறேன். அதுவும் மோகன்ராஜ் அவர்கள் சொன்னபடி உங்க கதைக்கு யாருங்க 50 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க? நீங்க தான்